வணக்கம் மக்களே, நான் உங்கள் குட்டி சாதனா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 2 ஆப்பிளை வச்சு குளு குளுன்னு ஐஸ்கிரீம் தாங்க பண்ண போறோம். ஆப்பிள் ஆப்பிள் எனக்கு தான். இந்த ஆப்பிள் எங்க வீட்டு தென்னை மரத்துல இருந்து பறிச்சேங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, தரேன். இந்த ஆப்பிளை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆப்பிளை சீவிக்கலாம். நீங்களும் நிறையா வாங்கி சாப்பிடுங்க. எங்கள் வீட்டு தென்னை மரத்துலலாம் நிறையா காய்க்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் பார்சல் அனுப்பி விடுறேன். இந்த ஆப்பிள் இப்போ நல்லா சீவிக்கணும் ஃபுல்லாக. இதை நான் யாருக்குமே தரமாட்டேன், நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன். 3 தடிமாடு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கும் தராத நான் மட்டும் சாப்பிட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டு பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. என்னை போல் நீங்களும் அழகாகணும்னா இந்த ஆப்பிள்லாம் வாங்கி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஆப்பிளை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை எடுத்து பவுலில் போட்டுக்கலாம். ரோஜா 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 உன்னிடத்தில் என்னை விட்டு வீடு வந்தேன். உன்னை தீங்கள் தீண்டவும் விடமாட்டேன், நீ தென்றல் தீண்டவும் விடமாட்டேன். இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு தாங்க கட் பண்ணால் சேமாக கட் பண்ண முடியும். ஓகே, என்ன விட்டா நானே இதை சாப்பிடுவோம் போல. எல்லாத்தையும் ஐஸ்கிரீம் செய்ய முடியாது போல. இப்போ இந்த ஆப்பிளை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. நான் பாட்டு பாடிச்சு நல்லா இருந்துச்சுல்ல, அப்படியே கமாண்டில் சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுறது, கரண்ட் வேற போயிடுச்சு மக்களே. நம்ம இப்போ இதை கையாலேயே மசிச்சுக்கலாம். கையை வேற வலிக்குதுங்க. கரண்ட் வர போயிடுச்சுன்னா இப்படி தாங்க பண்ணணும். நல்லா மசிச்சுக்கலாம், நல்லா நைஸா. தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா வேகமாக மதிச்சு விட்டாதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பால் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நம்ம வந்து ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குங்க. இப்போவே நம்ம ஐஸ் ஆக்கி சாப்பிட்டோன்னா தரமாக இருக்குங்க. எனக்கு கலர் போட்டால் ரொம்ப பிடிக்குங்க, அதனால் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணாம். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இப்போ ஐஸ் மோல்டில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். கரண்ட் வந்துச்சுங்க. இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. பா செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை மோல்டில் ஊற்றிக்கலாம்.
பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குங்க. ஃப்ரீசரில் வச்சு எடுத்து சாப்பிட்டா தரமாக இருக்குங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இதை ஊற்றி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன ஒன்று சளி தான் பிடிக்கும். இப்போ ஒரு நாள் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ டேஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ மெல்ட் ஆகிறதுக்கு தண்ணியில் வச்சுக்கலாம். ரொம்ப ஆசையாக இருக்குங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு. அப்பா வேறு மாதிரி இருக்குங்க ஆப்பிள் கோன் ஐஸ். இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ சாப்பிட்றா மக்களே, வேறு மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆப்பிள் ஐஸ்கிரீமை நான் கடையில் கூட சாப்பிட்டது கிடையாது. மெல்டாவது கட்லேயும் சாப்பிட்டுருந்தோம். அப்போ தான் டேஸ்ட்டும் இருக்கும். எனக்கு வேற சளி பிடிச்சிரு மக்களே. சாப்பிட்றதுக்கும் ஆள் கூப்பிட்டுட்டு வந்திருக்கா. அவங்கள்ட்ட கொடுத்து டேஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குட்டி சாதனாவோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய் பாய். நாங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கு பாப்பா.